மட்டும் நல்லவரே 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 நீங்க மட்டும் நல்லவரே என் வாழ்வை மாற்ற வந்த நீங்க மட்டும் நல்லவரே என் வாழ்வை மாற்ற வந்த நீங்க மட்டும் நல்லவரே என் பாவம் மன்னிக்க வந்த நீங்க மட்டும் நல்லவரே என் பாவம் மன்னிக்க வந்த நீங்க மட்டும் நல்லவரே 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 நீங்க மட்டும் நல்லவரே என் வாழ்வை மாற்ற வந்த நீங்க மட்டும் நல்லவரே என் வாழ்வை மாற்ற வந்த நீங்க மட்டும் நல்லவரே என் பாவம் மன்னிக்க வந்த நீங்க மட்டும் நல்லவரே என் பாவம் மன்னிக்க வந்த நீங்க மட்டும் நல்லவரே 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 மட்டும் நல்லவரே 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 நீங்க மட்டும் நல்லவரே காயங்களை ஆற்றி நீர நீங்க மட்டும் நல்லவரே காயங்களை ஆற்றி நீர நீங்க மட்டும் நல்லவரே கண்ணீர் தொடச்சவரே துதிக்கிறோம் ராஜா. அப்பா உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஏசப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. எங்களை தர மட்டும் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சமூகத்தில் அப்பா எங்கள் கண்கள், எங்கள் செவிகள், எங்கள் இருதயங்கள் அப்பா எங்கள் சிந்தனைகளை எல்லாம் அப்பா உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம் ராஜா. அப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா நாங்கள் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, உண்மை போல நாங்கள் மாறணும் ராஜா. அப்பா உங்களை துதிக்கிறோம் 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 ஆவியானவரே. அப்பா உங்களை உயர்த்துகிறோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உம்மை போல நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்மை போல நாங்கள் மாறணும், எங்கள் சுபாவங்க எங்கள் குணங்கள் எல்லாம் உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்களே பொறுப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஏசப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கர்த்தருடைய போதகருக்கும் என் சபை விசுவாசிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது தேவனுக்கு நான் நன்றி சொல்லணும். ஆண்டவர் என்னை நம்பி இந்த ஊழியத்தை, இந்த வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. நான் ரோமர்கள் நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென் ஆமென். இது அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு எழுதுறா, ரோமபுரிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எழுதுகிறார். அதில் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் ரட்சிப்பு குறித்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அதில் ரோமர் 12:12 கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன பண்ணோம், இருக்க வேண்டிய காரியம், முக்கியமான காரியம் எதுனா இந்த 3 காரியங்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவரை நம்ம பின்பற்றல, இங்கே வர எதுக்காக வரோம், தேவனோடு இணைந்து இயேசுவோடு இணைந்து நம்ம இருக்கிறோம். அப்போ இயேசுவோடு இணைந்து வாழ்கிறவருக்கு இந்த 3 காரியங்கள் ரொம்ப என்ன பண்ணுறது, முக்கியமானது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான உபதேசங்கள்
அப்போது முதலாவது நம்ம யாரை பார்க்கணும்னா நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. எந்த நம்பிக்கையில் நம்ம சந்தோஷமாக இருப்போம்? நம்மளோட நம்பிக்கையெல்லாம் எங்கே இருக்கிறது? இந்த உலகத்தில் யார் மேலெல்லாம் நம்ம நம்பிக்கை வச்சுருக்குறோம்? பணம், உறவுகள், அநேகத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்பிக்கையை வச்சுருப்போம். நிறைய என்ன பண்ண, இந்த ஆண்டவர் தான் நமக்கு நம்பிக்கைன்னு சொல்கிறோம், ஆனாலும் என்ன பண்ணுறதில்ல, அந்த நம்பிக்கையில் இருக்குல்ல. அப்போ ஆண்டவர் நமக்கு எந்த மாதிரியான நம்பிக்கையை கொடுத்துருக்காருன்னா, ரட்சிப்புன்ற நம்பிக்கை. ரட்சிப்புன்ற நம்பிக்கை, அந்த சந்தோஷம். நம்மளாம் ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணோம்? ஞானஸ்தானத்து ஆண்டவரோடு நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம். அப்போது அந்த சந்தோஷத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? நம்பிக்கையாக இருக்கணும். உலகம் கொடுக்குற சந்தோஷம்லாம் எப்படி இருக்கும்? நம்பிக்கையெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு நாள் இப்போ ஆண்டவர் நிறைய மனிதர்கள்லாம் சொல்லுவாங்க, நான் உனக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், பணம் உதவி பண்ண. அந்த நம்பிக்கையெல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போகும்? வேதனையோடு கொண்டு போகும், துக்கத்தோடு கொண்டு போகும். ஆனால் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை எங்கே கொண்டு போகணும்னா நம்மளை சந்தோஷத்துக்கு நேராக, ரட்சிப்புக்கு நேராக என்ன பண்ணுறோம்? கொண்டு போகும். அப்போது நம்ம எந்த நேரமும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். யாரெல்லாம் என்னை கேட்டாங்கன்னா, நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என்னை ஆண்டவர் என்ன பண்ணார்? என்னை ரட்சித்தார், என்னை தெரிந்து கொண்டார், என்னை பாவத்துலேருந்து விடுதலை கொண்டு வந்தார். அந்த நம்பிக்கை நமக்கு எப்பவுமே வேணும். நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. யாருன்னா எப்போ நீங்கள் ஏதோ எப்போ எடுத்தேன்னு தெரியல, என்றைக்குன்னா அந்த டேட்டு கூட என்ன பண்ணல தெரியல, அன்றைக்கி அந்த ஞானஸ்தானம் எடுக்கிற அன்றைக்கி அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ஒயிட் துணிலாம் போடுவோம், வெள்ளை ட்ரெஸ்லாம் போட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம்? அன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த சந்தோஷம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எங்கே போகிறோம்? நித்தியத்துக்கு போகிற வரைக்கும் நமக்குள்ளே என்ன இருக்கணும்? அந்த சந்தோஷம் இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும். அதுதான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போதே அந்த நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? கொடுத்துருக்காரு. என்ன நம்பிக்கை கொடுத்துருக்காரு? நம்ம வாழ்கிற நாட்கள் என்ன பண்ணோம்? ஆண்டவருக்காக வாழணும், அந்த நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஆண்டவர் பிள்ளைன்ற நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த நம்பிக்கையெல்லாம் மனிதர் நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா பணம்லாம் நம்மளை ஒன்றுமே செய்யாது. உறவுகளும் நம்மளை எவ்வளோ நம்பி நம்ம போனாலும் உறவுகள் நம்ம என்ன பண்ணோம்? ஏமாற்றும். அப்போது தேவனுடைய நம்பிக்கை ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணாது? வெட்கப்படுத்தாது, துக்கப்படுத்தாது, வேதனைப்படுத்தாது. அது எங்கே கொண்டு போகும்? நித்தியமாய் சமாதானத்தோடு இருக்க, ஆண்டவரோடு இருக்க, நம்ம அந்த சந்தோஷத்தில் பிரவேசிப்படி. இங்கே மாத்திரம் இல்லை, எங்கே போவ? ஆண்டவரோட அங்கே சந்தோஷத்தில் நம்ம எப்படி இருப்போம்? பிரவேசிப்போம். அந்த நம்பிக்கை எப்படி கொடுக்குறாரு பாருங்களேன். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் வாசிங்க. எதில் மேன்மை பாராட்டணுமா? தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணோம்? மேன்மை பாராட்டணும். அந்த நம்பிக்கை இருக்கணுங்க. நமக்கு ஆண்டவரை தெரிஞ்ச நமக்கு என்ன பண்ணோம்? அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். எப்போவுமே நாமளே துக்கத்தோடு இருந்தால் மற்றவங்களை எப்படி நம்ம சந்தோஷத்தை நடத்துவோம்? இப்போ நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் போய் கூப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்ன சந்தோஷமாக வச்சுருக்காரு, நான் ரட்சித்த நாள்லேருந்து இது வரைக்கும் என்ன பண்ணுறாரு? என்ன சந்தோஷமாக இருக்கிறேன். எதுவுமே இல்லைனாலும் சொல்லுங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை நடத்துவார். அந்த நம்பிக்கையில் தைரியமாக இருங்க. உலகத்தில் மனுஷரை யார்கிட்டையும் நம்ம நம்பி என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அந்த நம்பிக்கை என்றைக்குமே ஒரு நாள் நம்ம என்ன பண்ணோம்? அழித்து விடும். நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? துக்கப்படுத்தினோம், என்ன பண்ணோம்? கஷ்டப்படுத்திடும். நம்ம மனிதர்களை நம்புறது ஒரு நாள் என்ன பண்ணது? புரோஜனம் கிடையாது. அப்போது இந்த இடத்துல என்ன சொல்வார்? நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஆமென் சமாதானத்தை பெற்றிருக்கோம். அப்போ அந்த நம்பிக்கையில் எப்படி இருக்கணும்? நம்ம ஆண்டோட பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டு அதில் இருக்கணும். நீங்கள் இருந்தால் தானே மற்றவங்களுக்கு போய் சொல்ல முடியும். நானே துக்கத்தில் எப்போ பார் எது சொன்னாலும் இல்லைப்பா எனக்கே கிடைக்கல நம்பிக்கை, நானே துக்கத்தில் இருக்கிற சந்தோஷத்தில் இருக்கிற என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. ரட்சிப்புலாம் அதுவே எவ்வளோ பெரிய இது சந்தோஷம். ஆண்டவர் நம்மளை எங்கேருந்து கொண்டு வந்தார் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நான் எதில் வந்தேன், எப்படி ரட்சித்தார், என்ன ரட்சிப்பு சந்தோஷம் என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ உங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் எப்படி தொட்டார், ஆண்டவர் எப்படி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார், அந்த நம்பிக்கை இருக்கிறனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த 21 நாள் அந்த நம்பிக்கையோடு தான் வரீங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்னை நடத்துவார். தேவனோடு இணைந்து நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஊழியத்தை செய்வேன். அவருடைய நம்பிக்கையில் நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போது அதே போல் ஒரு நம்பிக்கை சந்தோஷம் இல்லாத ஒரு ஸ்திரீயை நம்ம பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம்
8ஆம் வசனம் வாசி. அப்போ சமரியா நாட்டால் என்ன பண்றாங்க, அந்த ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வராங்க. அப்போ யார் வரா? ஏசப்பா வர்றாரு. நமக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லாமல் தானே இருந்தோம். ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணாரு? தேடி வந்தார். உண்மையாக சொல்லுங்க, ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்மளை தேடி வந்து என்ன பண்ணாரு? யாருக்கிட்ட வராரு? நம்ம கிட்ட தான் வராரு. நம்ம எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தோம், எதுவுமே இல்லாமல் எப்படி இருந்தோம்? பாவத்துலேயும் அக்கிரமத்துலேயும் மற்றவங்கள மனிதர்களை நம்பிக்கொண்டு இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து போனோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் தேடி வரார். ஒரு சமரியா என்ன பண்ணுறாரு? நோக்கி தேடி வரார். அப்போது அவருக்குள்ளே என்ன பண்ணுறாரு? ஜீவ தண்ணீரை கொடுக்குறாரு. 13ஆம் வசனம் வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. என்ன போல நித்திய ஜீவகாலமாய் ஊற்றுகிற நீரூற்றாய் இருக்கிறோம். அப்போது நம்ம இங்கே மரித்தாலும் எங்கே போவோம்? தேவனோடு இருப்போம். அந்த சந்தோஷத்தை நம்மளுக்கெல்லாம் பண்ணுறாரு, கொடுத்துருக்காரு. அப்போது அது போல தான் இந்த சமரியா ஸ்திரீ என்ன பண்ணல, அவங்களுக்குள்ள பாவத்துலேயும் இது எப்படி இருந்தாங்க, அவங்கள தேடி ஆண்டவர் என்ன பண்ணார்? போனார். அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு என்ன பண்ணார்? கொடுத்தாரு. அவங்க அந்த சந்தோஷத்தை அப்படியே வச்சுக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க? அடுத்த இந்த வசனம் 26 வாசிங்க. அடுத்த வாசி. ஆமென். அப்போது அவள் பெற்ற சந்தோஷத்தை எங்கே போய் சொல்கிறா? ஊருக்குள்ளே போய் சொல்கிறா. நாமளும் எப்படி இருக்கணும்? நம்மளே சந்தோஷமாக இருக்கணும், உள்ளே இருக்கக்கூடாது. வெளியில் போய் என்ன பண்ணணும்? நம்மளுடைய சந்தோஷத்தை சொல்லணும். ஆண்டவர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை என்ன பண்ணணும்? சந்தோஷத்தை சொல்லி அநேகருக்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய சந்தோஷத்தை சொல்லி இந்த ரட்சிப்புக்குள்ளே என்ன பண்ணணும்? நீங்கள் தான் நம்ம தான் கொண்டு வரணும். அதுக்கு தானே ஃபஸ்ட்டு நம்மளை தெரிந்து கொண்டாரு. எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் நம்மளை இதுக்கு நம்பிக்கையாக யாருக்கு நம்ம கொடுத்துருக்காரு? இந்த ஊழியத்தை கூட நம்பி என்ன பண்ணுறாரு? கொடுத்துருக்குறாரு. அப்போ யார் நம்ம செய்வோன்ற அந்த நம்பிக்கையில் தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு. அப்போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம எப்பொழுதும் நம்ம மரண பரியந்தமும் ஆண்டவருக்குள்ளே நித்திய ஜீவத்துக்குள்ளே போகிற வரைக்கும் ஆண்டவர் என்னை ரட்சித்தாருன்ற அந்த சந்தோஷம் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கணும். அநேகருக்கு போய் சொல்லணும். இந்த ஸ்திரீ என்ன பண்ணார்? அவளோட வச்சுக்கல அந்த சந்தோஷத்தை. அவள் என்ன பண்ணுறா? அங்கே போய் சொல்கிறா. அநேகருக்கு சொல்லி ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை, அற்புதங்களை, அவரை நம்பி நான் போனேன், எனக்கு இந்த அற்புதம் நடந்தது, என்னை என்ன பண்ணார்? தொட்டார், சுகம் பெற்றேன் அப்படின்னு சொல்லி அவரை நம்பி அந்த இடத்துல என்ன பண்ணார்? அநேகருக்கு நீங்களும் சொல்லணும். நாமளே துக்கத்தோடு இருக்கக்கூடாது. தேவன் அறிந்தவங்க எப்போதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு? விட மாட்டார். நம்ம தான் என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் வலி விலகி போயிடும். நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுது? இப்படி சாயுது. ஒரே நேராக ஆண்டவருக்கு நேராக நம்ம நம்பிக்கை என்ன பண்ணல, போகலை. மனிதர்கள் பார்க்குறோம், பணத்தை பார்க்குறோம், உறவை பார்க்குறோம். அந்த நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணோம்? கொஞ்சம் விலகி போகுது. அந்த நம்பிக்கையில் நம்ம எப்பொழுதும் நிலைத்து இருக்கணும். அப்போது நான் கூட என்ன பண்ணோம், நான் ரொம்ப நாளாக வேலைக்கு போயிட்டு இருப்பேன். அப்போது அந்த ஓனர் சொன்னார், நான் உன்னை இவ்வளோ நேரம் செய்யுமா, நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு இவ்வளோ சம்பளம் தருவேன், இவ்வளோ பண்ணுவேன், அவ்வளோ பண்ணுவேன்னு சொன்னார். அவர் என்ன பண்ணுறாரு? என்னை அவர் நம்பிக்கை அவர் பக்கமாக திருப்புறாரு. என்ன பண்ணேன்? நான் உனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தரேன். எப்போ? 2012 அப்போவே நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? இவ்வளோ அமௌண்ட்டு தரேன், நீ இவ்வளோ நேரம் என் கூட வேலை செய். அப்போ நான் அவ்வளோ நேரம் செஞ்சேன்னா ஆண்டவருக்காக நான் எங்கேயுமே போக முடியாது. அவர் நம்பிக்கையை நான் இழந்துருவேன்.
நான் அவர் பக்கம் போக போக தான் அவர் மேலே எனக்கு என்ன பண்ணோம், நம்பிக்கை வரும். நான் அவர் பக்கமாக, ஓனர் பக்கமாக, மனிதர் பக்கமாக என் நம்பிக்கையை திருப்பிட்டேன்னா ஆண்டவர் பக்கம் என்ன பண்ணது, நம்பிக்கை போகாது. நாங்கள் சின்ன என்ன பண்ண வீடு திறந்து கொடுத்த ஒரு ஊழியம் தான் செஞ்சோம். முதலாவது அந்த ஊழியத்தில் நான் என்ன பண்ணேன், நம்பி போவேன். என்னை நம்பி வருவாங்கள்ல, ஆண்டவர் எனக்கு நம்பி அந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு. நான் என்ன பண்ணுவேன், அந்த 6:30 மணிக்கு நான் இருப்பேன் உள்ள, எல்லாமே ஆயத்தம் பண்ணி இருப்பேன். ஏன்னா நம்பி எனக்கு கொடுத்துருக்காருல்ல, சின்ன ஊழியமாக இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்யணும். அதே அந்த பணத்தையோ அந்த ஓனரையோ நம்பி நான் போனேன்னா இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு நான் நிற்க மாட்டேன். இந்த இடத்துல ஆண்டவரை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்துருக்க மாட்டார். நான் இன்னமும் என்ன பண்ணியிருப்பேன், அவர் பின்னாடியே தான் போயிருப்பேன். எனக்கு இவ்வளோ பணம் கொடுப்பாரு, அவ்வளோ பணம் கொடுப்பாருன்னு சொல்லி அவர் பின்னாடி தான் போய். அப்போது மனிதர்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த நம்பிக்கையெல்லாம் விருதாவாக போவோம். ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்க வைக்க ஆண்டவர் நம்மளை எப்படி சும்மா இருப்பாரா, என்னை நம்பி வந்தவங்க நம்ம என்ன பண்ண மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்தாது. அதனால தான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், உண்மையாகவே எனக்கு மைக்கெல்லாம் பிடிக்குது தெரியாதுங்க. நான் என்னோடய ஊழியமே என்ன பார்த்தீங்கன்னா பெருக்குவேன். ஆண்டவருக்காக என்ன பண்ணுவேன், ஊழியக்காரர் வருவார், அவருக்காக எல்லாம் என்ன பண்ணுவேன், செஞ்சு கொடுப்பேன். எல்லோரும் வந்துட்டு போவாங்க. கடைசி அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ இதை தான் செய்வேன். என்னோடய ஊழியமே இதுதான். ஆரம்பத்துலேருந்து நான் இந்த ஊழியம் தான் செய்வேன். எனக்கு எடுத்தோடனே மைக்கெல்லாம் பிடிக்கணும் அந்த அந்த ஆசையே கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன எங்கே பண்ணார், கொண்டு புது வருஷத்தில் கொண்டு உண்மையாகவே எனக்கு அதில் சின்ன ஊழியமாக தான் செய்யணும். அதுவே இன்றைக்கி நிறைய பேர் செய்ய மாட்டுறாங்க. ரொம்ப என்ன பண்ணுறாங்க, கூச்சப்படுறாங்க. ஐயோ நம்மளாம் இதெல்லாம் செய்யணுமா, நான் கூச்சவே பட மாட்டேன். நான் எடுத்தோடனே இந்த வேலை தான் செய்வேனே. இப்போ இருக்கிற இன்னமும் நான் என்ன பண்ணேன், ஒரு சபைக்கு என்ன பண்ணுறேன், நாங்கள் ஊழியம் செஞ்சாலும் இன்றைக்கி நான் எதுவுமே வெக்கப்பட மாட்டேன். ஏன்னா அன்றைக்கி நான் செஞ்சு பழகிட்டேன். ஆண்டவர் என்ன அந்த பாதியில் கொண்டு வந்துட்டாருனால என்றைக்குமே நான் ஆண்டவருக்காக என்ன பண்ண மாட்டேன், வெக்கப்படவே மாட்டேன். அப்போது ஆண்டவரை நம்பி வந்து நாம் ஒரு நாள் எங்கே போக மாட்டோம், வெக்கம் அடைவதே இல்லை. அப்போது அந்த ரட்சிப்புன் சந்தோஷத்தில் நம்ம என்ன பண்ணோம், கடந்து போகணும். அப்போது இதே போல் லூக்கா 16 அதிகாரத்தில் 19 வாசி. போதும் இந்த சம்பவத்தையும் உங்களுக்கு தெரியும். இவனை ஐஸ்வர்யவான் என்ன பண்ணான், அவனுடைய பணத்தை தான், அவனுடைய பலமே என்ன பண்ணான், பணத்தை நம்பி என்ன பண்ணான். அந்த லாசரு எப்படி இருந்தார், தரித்திரராக இருந்தார். நம்ம இங்கே என்ன பண்ணலாம், எந்த பணத்தையும் நம்பி நம்ம ஓடக்கூடாதுங்க. ஆண்டவர் நம்மளை தேடி கொண்டு வருவார் எல்லா பணமே. அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணார், அவர் ஐஸ்வர்யவான். அவர் பணத்தை தான் இந்த உலகத்தில் நம்பி, இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் ஆண்டவர் தெரிஞ்ச பிள்ளைங்களே என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி பணம் தான் முக்கியம், அதை நம்பி ஓடுகிறாங்க. இன்றைக்கி 1 மணி நேரம் செஞ்சால் ஓட்டி தருவாங்க. அந்த 1 மணி நேரத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு வா, ஆண்டவர் உனக்கு அதுக்கு மேலே தருவார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஐஸ்வர்யம் என்ன பண்ணுறோம், பணத்தை நம்பி போகிறோம். அந்த லாசர் என்ன பண்ணுறாரு, இங்கேயே எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாரு. நம்மளும் இங்கேயே என்ன பண்ணோம், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஆண்டவருக்காக நம்பிக்கையாக இருந்து ஆண்டவருக்காக நம்ம ஓடணும். அப்போது 24 வாசிங்க. வாசிங்க 23 வாசிங்க. பாதம் ஆமென். அப்போ நம்ம யாருடைய மடியில் இருப்போம், ஆண்டவர்கிட்ட இருப்போம். நம்ம நம்பி நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ஒரு நாள் வெட்கப்படாதபடிக்கு தேவனுடைய மடியில் நம்ம என்ன பண்ணுவோம், இருப்போம். அப்போது இதை என்ன பண்ணுவோம், இதெல்லாம் நித்தியமாக நம்ம ஆண்டவர் கூட இருக்கிற அந்த சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த வாசிங்க 12 உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்க. அதுதான் ரொம்ப என்ன பண்ணல, நமக்கு ரொம்ப வராத காரியம். அது ரொம்ப கஷ்டம். உபத்திரவத்தில் தான் நம்ம எப்படி இருப்போம் நமக்கே என்ன பண்ணோம் தெரியும். அப்போ தான் யார் என்னென்ன சுயரூபம்லாம் பண்ணலாம், அப்போ தான் எல்லாமே வெளியே படும். அப்போது உபத்திரவத்தில் என்ன பண்ணுமா,
பொறுமையாக இருக்கணும். உபத்திரவனாலே நமக்கு யார் தோணும்? யோபு தான். அவர் போல் யாருமே நம்மள பொறுமையாக இல்லை. ஆனால் நம்ம சொல்லுவோம் பாருங்கள், உபத்திரவத்தில் ஒன்றுமே இருக்காது, தலைவலி தான். ஐயோ ஆண்டவரே எனக்கு ரொம்ப உபத்திரமாக நான் சர்ச்சைக்கு வரலப்பா, எனக்கு கால் வலிக்குதுப்பா. அதெல்லாம் ஒரு உபத்திரம். நம்ம என்ன பண்ணுறோம்? சொல்லி என்ன பண்ணுறோம்? வரமாட்டேன்றோம். அதெல்லாம் ஒரு உபத்திரமே இல்லை. ஆனால் அதுக்கு கூட நம்ம என்ன பண்ண முடியல, பொறுமையாக வந்து என்ன பண்ண தேவ சமூகத்தில் இருக்கிறது கிடையாது. அப்போது உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையாக இருக்கணும். அப்போது யோபு எப்படி இருந்தார்? உபத்திரவத்தில் அவர் பொறுமையை காத்து கொண்டார். அப்போ அவர் யோபுல 1 வாசிங்க, 1:8 வாசிங்க. ஆமென். 10வது வசனம் வாசிங்க. ஆமென். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்தில் தேசத்தில் என்ன பண்ணுது? பெருகிட்டு அவனுக்கு நீ எல்லாமே கொடுத்ததுனால தான் என்ன பண்ணுறான்? அவர் உன்னை நம்புகிறான், உத்தமனாக இருக்கிறான், எல்லாமே பண்ணுறான். நீ எல்லாத்தையும் எடுத்துப்பார். அவர் எப்படி இருக்காருன்னு சாதாரண என்ன பண்ணுறான்? சோதிக்கிறான். அப்போ நீ சோதின்னு சொல்கிறாரு ஆண்டவர். நீ என்ன பண்ணு? சோதி அவர் எப்படி இருக்கிறாருன்னா. அப்போது அவர் உத்தமத்தில் எப்படி இருந்தாருன்னா கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்தார். இன்றைக்கி நாமளும் பொறுமையாக இருக்கணும். அவன் என்ன பண்ணுறோம்? வார்த்தையை நம்ம என்ன பண்ணிடுறோம்? பேசிடுறோம். உபத்திரவத்தை வரும்போது என்ன பண்ணிடுறோம்? தேவ பிள்ளைன்றதே மறந்து போயிடுறோம். ஒரு கஷ்டம், ஒரு சண்டை வரும்போது தான் தெரியும் நம்ம யார் தேவ பிள்ளையா, உலக மனித பிள்ளையா, நம்ம என்ன பண்ணியோம் தெரியும். அப்போது அவர் அவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவர் என்ன பண்ணல? பொறுமையை இழக்கலை. நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? உபத்திரவத்தில் எந்த நேரத்துலையும் பொறுமையை இழக்கக்கூடாது. 22வது வசனம் வாசிங்க. இவையெல்லாம் ஆமென். அவர் என்ன பண்ணல? இதில் எதுலேயுமே அவர் என்ன பண்ணல? பாவம் செய்யவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை. நம்ம இன்றைக்கி உபத்திரம் வந்தோடனே ஆண்டவரை நிறைய பேர் நம்ம சொல்லலாம் கூட, நம்ம கூட இருக்கணும், நீ சர்ச்சைக்கு போகிறல, அதான் உனக்கு இவ்வளோ பாடு, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ உபத்திரவம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? நம்மளை போகிறவங்க கூட போகாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க? நம்ம ஆக்கிடுவாங்க. அப்போது நம்ம உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையை காத்துக்கொள்ளணும். அதுதான். அப்போது பொறுமையை காத்துக்கொள்ளும் போது தான் ஆண்டவருடைய நீதி என்ன பண்ண முடியும்? வெளிப்படும். நம்ம பொறுமையை காத்துக்கொள்ளனால வெளிப்படாது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சண்டை போட்டு அந்த இடத்துல ஆண்டவர் நீதி இருக்குமா? அந்த இடத்துல சமாதானம் இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. நம்ம அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம்? கவனமாக காத்துக்கொள்ளணும். அப்போ இவர் அப்படி தான் என்ன பண்ணுறாரு? யோபு அவர் பாவம் செய்யமில்லை, தேவன் என்ன பண்ணல? குறை சொல்லல. அவர் என்ன பண்ணார்? அவ்வளோ வேதனைப்பட்டார். அவருக்கு நம்மளாம் என்ன படுவோமா? ஒரு சின்ன ஒரு எதுனா ஒரு நாள் உடனே ஐயோ எனக்கு வர பாஸ்டர்கிட்ட சொல்லுவோம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், உபத்திரம் எனக்கு போல் யாருக்குமே இல்லைப்பா, உபத்திரம் உன்னை காட்டில நிறைய பேர் இருக்குது, நீ என்ன பண்ணுற? உன்னையே பார்த்துட்டு இருக்க, எனக்கு தான்ப்பா, எனக்கு தான்ப்பா, எனக்கு தான்ப்பா. மற்றவங்களே என்ன பண்ணோம்? பார்க்கணும், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், உபத்திரம் இருக்கும், அதில் மத்தியில் என்ன பண்ணோம்? ஆண்டவர். அப்போ யோபு அப்படி தான். அவரு எல்லாமே இருந்துச்சு, எதுவுமே இல்லைன்னா நீங்களே சொல்லுங்கள், எதுவுமே இல்லைனா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ அதுலேயும் என்ன பண்ணார்? அவர் பொறுமையை காத்துக்கணும். அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணு? ஆமே. அப்போது அவங்க படுற வேதனை அவங்களால பார்க்க முடியல. அவர் படுற உபத்திரவத்தை பார்க்க முடியாதனால தான் என்ன பண்ணுறாங்க? நீ விட்டுடு, தூஷி ஆண்டவர் தூஷித்து என்ன பண்ணு, வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அவர் என்ன பண்ணல? நான் நன்மையை பெற்ற, நான் என்ன பண்ணேன்? தேவன்கிட்ட தீமை பெறாமல் இருக்கணும். அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கணும்? உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் தேவனுடைய நீதி என்ன பண்ணோம்? வெளிப்படும். அப்போது என்ன சொல்ற? யோவான் 16:33 வாசிங்க. 16:33. ஆமென். அப்போது நமக்கு இந்த உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. நம்ம மறிக்கிற வரைக்கும் உபத்திரம் நம்மளை விடவே மாட்டாங்க. செத்தா கூட என்ன பண்ணுவாங்க? பணத்தில் கூட ஒரு உபத்திரம் எதனா வச்சுருப்பாங்க. அந்த மறிக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க? எதெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணி சண்டை பண்ணி தூக்காத அளவுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அது நம்ம போக கூட விட மாட்டாங்க. எங்கே கல்லறைக்கு அங்கேயே ஒரு உபத்திரத்தில் என்ன பண்ணுவாங்க? கொண்டு வந்து ஒரு பிரச்சனையை பண்ணி அந்த இடத்துல. அப்போது உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணு? உனக்கு உபத்திரம் உண்டு. அதில் என்ன பண்ணு?
திடன் கொள்ளு. அப்போ உலகத்தை ஜெயிக்கணும் அப்போ நம்மளோட இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணோம், நம்ம எல்லா உபத்திரவத்துலேயும் ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன பண்ணோம், தேடணும். பலத்தை கொடுங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே இந்த உபத்திரவத்தில் தாங்கக்கூடிய பலத்தை கொடுங்க. நான் எப்பொழுதும் என்ன பண்ணேன், என்ன உபத்திரம் வந்தோடனே என்ன பண்ணுவோம்னா ஊழியம் செய்து நிறுத்திடுவோம், அப்புறம் ஜெபிக்கிறதை நிறுத்திடுவோம், சபைக்கு வருவதை நிறுத்திடுவோம். ஒவ்வொரு காரியங்களும் நமக்குள்ளே என்ன ஆகிடும், இழந்து போயிடுவோம். அப்போ பொறுமை இல்லாதனால தானே இழந்து போயிடும். அப்போ நம்ம பொறுமை என்ன பண்ணோம், காத்து கொண்டு தேவனுடைய நீதி நம்மளால் என்ன பண்ணோம், வெளிப்படணும். அப்போது இதே போல் தான் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் ஊழியம் என்ன பண்ணுது, தடைப்பட்டுச்சு. எப்படின்னா 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் 1ஆம் வசனம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஏசபேல் யார் என்ன சொல்றாரு, எலியாவை கொண்டு போனோம். அப்போ அவருக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு கஷ்டம் வந்துடுச்சு. அவர் என்ன பண்ணல, சூரிய செடியில் போய் கீழே போய் என்ன பண்ணார், படுத்துக்கிட்டார். இன்றைக்கி நம்ம கூட உபத்திரம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே படுத்த நிலைமையிலே இருப்போம். எழுந்து வரணும், ஆண்டவருக்காக எழுந்து என்ன பண்ணோம், ஊழியம் செய்யணும். உபத்திரவத்தில் தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பாரு. யோபுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரு, அவர் கடைசியில் எப்படி அந்த நன்மை, அந்த ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டாருன்னா அவர் பொறுமையாக இருந்ததுனால தான். இன்றைக்கி நம்ம பொறுமையை இழக்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம், உபத்திரவத்திலே இருக்கிறோம், உபத்திரமே மாறாமல் இருக்கிறோம். அப்போது உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும், நம்ம பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது நம்ம உபத்திரம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்னா உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். அடுத்தது வாசிங்க. அப்போது ஜபத்தில் எப்படி இருக்கணுமா, உறுதியாய் தரிக்கணும். இன்றைக்கி ஜபம்லாம் நீங்கள் சொல்லுங்கள், ஜபம்லாம் எப்படி, நம்மளோட ஜபம்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். தேவைக்காக ஜெபிக்கக்கூடாதுங்க. நம்மளுடைய எப்போ பாரு, ஆண்டவரே எனக்கு இது கொடுங்க, அது கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க. ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோரில் போய் மளிகைக்காரங்க போய் என்ன பண்ணுவோம், கேட்போம், அரிசி கொடுங்க, பருப்பு கொடுங்க, இது கொடுங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம ஜபம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எப்பவுமே தேவைக்காக ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஜபத்தில் எப்படி இருக்கணுமா, உறுதியாக தெரிஞ்சுக்கணும். அவரோட உறவில் உறுதியாக இருக்கணுங்க. ஆண்டவருக்குள்ள ஒரு நாள் இருந்தால் மட்டும் போதாது, அனுதினமும் இருக்கணும். அப்போது நம்ம தேவைக்காக ஆண்டவர்கிட்ட நம்மளை என்ன பண்ணக்கூடாது. அவருக்கு தெரியும், நம்மளை படைச்சார்ல, உருவாக்குனார்ல, நம்மளை இது வரைக்கும் நடத்தினார்ல, தாயின் கருவில் என்ன பண்ணாரு, உருவாக முன்னமே நம்மளை என்ன பண்ணார், நடத்தினார். அப்போ ஆண்டவர்கிட்ட எப்போ பாரு, ஒரு அப்பா கிட்ட கூட நம்ம கூட சொல்ல, எப்போ பாரு எதுனா கேட்டு இருந்தால அந்த அப்பா, எப்போ பாரு எதுனா கேட்டுகிட்டேவா இருப்பேன், உனக்கு வேறு வேலையே இல்லையா என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். அப்போ அது போல தான் தேவைக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ஜெபமே அதுதான். ஏசப்பா எனக்கு அவள் இப்படி பண்ணிட்டா, அவளை கட்டுங்க, இல்லைன்னா அவளை கட்டை அவுத்து, அவளுக்குலாம் வேலைக்கார கட்டை அவுக்கிறதுக்கும் கட்டை போடுறதுக்கும். அப்போது நம்ம தேவைக்காகவும் நம்மளுடைய ஜபம், ஏன் ஃபஸ்ட்டு நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், இதே தான் ஜபம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. அப்போது ஜபத்தில் எப்படி இருக்கணுமா, உறுதியாக இருக்கணும். எந்த உறுதினா உறவில், ஆண்டவரோடு நம்ம என்ன பண்ணோம், உறவில் ஐக்கியத்தில் என்ன பண்ணோம், நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் எப்படி இருக்கணுமா, உறுதியாக இருக்கணும். அப்போது உறுதியாக. இப்போ அதே போல் இந்த மத்திய 6:32 வாசிங்க. மத்திய 6:32. ஆமென். அப்போ அப்போ ஜபத்தை நம்ம எப்படி தேவைக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்நியர்களை போல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஆண்டவர்கிட்ட எப்பொழுதும் எப்படி போகணுன்னா, ஒரு அப்பா எப்படி, ஒரு நண்பன் எப்படி போவான்,
ஒரு எப்படி பேசுவோம் அந்த மாதிரி பேசணும் ஆண்டவர்கிட்ட. ஏசப்பா நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னை நடத்துங்க, என்னை மாற்றுங்க, என்னை வழி நடத்துங்க. இதெல்லாம் நம்மளால ஜபத்தில் இருக்குது. எப்பொழுது தேவைக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் தெரியும், ஆண்டவருக்கு நமக்கு என்ன செய்யணும், யார் யாருக்கு என்னென்ன தேவைன்னு ஆண்டவர் அறிஞ்சிருப்பார். உனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவைன்னு எல்லாமே என்ன பண்ண ஆண்டவருக்கு தெரியும். அப்போது நம்ம தேவைக்காக ஆண்டவர் சமூகத்தில் போகாதபடி ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் பேசணும். ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கி ஜெபிச்சிருப்போம், அதோடு நம்ம ஜெபிச்சிருப்போம் தெரியாது. அப்புறம் நம்ம வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுவோம், தேவனுடைய ஆலயத்துக்கு வருவோம், அதோட முடிஞ்சு போச்சு. அனுதினமும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணோம், ஜபத்தில் உறுதியாக தரிக்கும் போது தான் இதெல்லாம் நமக்குள்ளே வரும். ஜபம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஜபம் தான் நமக்கு என்ன பண்ணும், ஜெயத்தை தரும். அப்போது ஜபத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா, ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஜெயிச்சிடலாம். எல்லாமே ஆண்டவர் நமக்கு தருவார். எல்லா உபத்திரவும் எல்லாமே வரும், அதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஜெயம் பெறுவோம். அப்போ எப்படி இருக்கணும்னா ஜபத்தில் உறுதியாக இருக்கணும். அப்போது எஸ்தர் வாசிங்க, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். 16ஆம் வசனம் வாசிங்க. நீ போய் அப்போது நம்ம ஜபத்தில் எப்படி இருக்கிறாங்க, இவங்க உறுதியாக இருக்கிறாங்க. யாருக்காக ஜபிக்கிறாங்க, யூத ஜனம் அழிந்திடுமே அந்த மாதிரி ஜபம் பண்ணாங்க ஆண்டவருக்காக. மற்றவர்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, அழிந்து போகிறாங்களே ஏசப்பா, இவங்களெல்லாம் என்ன பண்ணுங்க, ரட்சிங்க, இவங்களை தொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுவார், மாற்றுவார். உங்களுக்குள்ளே இருக்கிற துக்கத்தெல்லாம் என்ன பண்ணுவார், மாற்றுவார். உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறதை விட்டுட்டு மற்றவர்களுக்காக என்ன பண்ணணும், நம்ம ஜெபத்தில் உறுதியாக தரித்து கொள்ளணும். ஆண்டவர் அதான் பார்ப்பார், நீ யாருக்காக ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுற, எப்போ பாரு உனக்காக நீ பண்ணாத, மற்றவருக்காக. அப்போ இந்த எல்லாம் பண்ணுறாங்க, யூத ஜனம் என்ன பண்ணாங்க, அழிந்து போகுதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. அப்போது ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணுவார், மாற்றுவார். அவளால் என்ன பண்ண முடியல, ஆண்டோட அந்த ராஜா கிட்ட போக முடியல. அப்போது ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ 2:5 வாசிங்க. வாசி. ஆமாம் ஆமாம், போதும். அப்போது ஆண்டவர் என்ன பண்ண, நம்ம ஜெபிச்சா நம்ம எந்த இடத்துல என்ன பண்ண, எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், மாற்றுவார். எல்லாமே ஜெயமாய் மாறும். நம்ம எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ண, இவங்க அந்த இடத்துலையே போக முடியல, ஆண்டவர் என்ன பண்ண, ராஜா கிட்டேயே போக முடியல. ஆனால் ஜெபம் செய்யும் போது என்ன பண்ணுறாங்க, அந்த சமூகம் ராஜா கிட்ட என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், நெருங்குவோம். நெருங்க ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவோம், உறவுகளில் நெருங்குவோம். உறுதியாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை பற்றி கொள்வோம். அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஜெபம் தான் நமக்கு முக்கியம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை நமக்குலாம் வருது. ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், மரித்து பரலோக நித்திய ஜீவனுக்கு போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜெபத்தை ஒரு நாள் ஆண்டவர் உள்ள உறவுகளை நம்ம எப்பொழுது என்ன பண்ணோம், உறுதியாக இருக்கணும். அதே போல் தான் அண்ணா என்ன பண்ணாங்க, ஜெபித்தாங்க. எங்கள் வாசிங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என்ன பண்ணுவேன், என் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணோம், உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், உண்மையாகவே கேட்பார். அப்போது இந்த 3 காரியங்களை நீங்கள் ஒன்று யோசிப்பாருங்க. இது 3மே ஆண்டவரை
தெரிஞ்ச விசுவாசிங்களுக்கு தான் உண்மையாகவே ஆண்டவர் என்ன பண்ண, கிறிஸ்துவை பின்பற்றுறவர்களுக்கு தான் இந்த 3 காரியமே என்ன பண்ணல. அது நம்ம எல்லாமே பாவிலேருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து எல்லாமே பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கிறோம். அப்போது ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த 3 காரியங்கள் நம்ம ரொம்ப முக்கியமான 3 காரியங்கள் இது. இந்த 3 காரியங்களையும் நம்ம என்ன பண்ணோம், வெற்றி பெறணும். எப்படி இந்த 3 காரியத்தில் நம்ம வெற்றி பெறும்போது வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வோம். தேவனுக்கு எப்படி பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவருக்கு இதெல்லாமே பிரியமான வாழ்க்கை தானே. எப்படி முதலாவது எப்படி இருக்கணுமா, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா, பொறுமையாக இருக்கணும். ஜெபத்தில் உறுதியாக என்ன பண்ண, தரித்து இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் அனுதினமும் ஜெபிக்கணும். இந்த கூடுகையில் வர்றது ஒரு விஷயம், அது ஒரு மனமாக ஆண்டவர் என்ன பண்ணணும், நம்ம கூடி ஜெபிக்கணும். தனித்து ஆண்டவரோடு நம்ம எப்படி இருக்கணுமா, அனுதினமும் ஆண்டவரோட உறவுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணுமா, உறுதியாக இருந்து ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றணும். அப்போது ஜெப ஆவி நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, ஊற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாம். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. 3 வேளையும் ஆண்டவரே எசப்பா உம்மை துதிக்கிற ராஜா, அப்பா உங்களை உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் உமக்கு நேராக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா ஒரு தானியேல் எப்படி 3 வேளையும் ஜெபிச்சாரோ அதுபோல் நாங்களும் அப்பா உம்மோடு உறவுக்குள்ளே எப்பொழுதும் இருக்க உதவி செய்யுங்க ராஜா. அப்பா நீங்கள் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சந்தோஷத்தில், நம்பிக்கைன்ற சந்தோஷத்தில் எப்பொழுதும் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க அப்பா. உபத்திரவன்ற பொறுமையில் நாங்கள் எப்பொழுதும் பொறுமையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா ஜெபத்தில் நாங்கள் எப்படி இருக்கணும், உறுதியாய் தேவனை தரித்து கொள்ளுவர்களாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. இந்த 3 காரியங்களும் எங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கிறிஸ்துவை நாங்கள் ஆண்டவரே பின்பற்றுவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்களே பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருடைய தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உடைய வார்த்தையினால் எங்களை அலங்கரிக்கத்தக்கதாக எருமை சகோதரியை அழைத்து வந்த கிருபைகளுக்காக கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நாங்கள் எல்லா நேரத்திலும் இது 3 காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் அத்தனை முக்கியம் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கின்றோமே தவிர எங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் இருக்கிறோமா என்பதை நாங்கள் யோசித்து பார்க்கத்தக்கதாக நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்கவும், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருக்கவும், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கவும் தக்கதாக எங்களோடு கூட இந்த நாளிலே இடைப்பட்டீரே ராஜா. எங்களோடு கூட இந்த நாளிலே இடைப்பட்டீரே தகப்பனே. நாங்கள் இதோ தகப்பன் எங்கள் ஜபத்திலே உறுதியாய் இருந்து சகல காரியத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு விசையாய் உதவி செய்ய மாட்டீரோ. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜபா, ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜபா, என்னாலுமே நான் ஏறெடுக்கணும், என்னாலுமே நான் ஏறெடுக்கணும். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒடுக்கி, உபவாசித்து உடலை ஒடுக்கி, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே,
ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே ஜெபாவி போற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி போற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே திறப்பின் வாசலில் நிற்கணுமே திறப்பின் வாசலை நிற்கணுமே தேசத்திற்காய் நான் கதறணுமே என் தேசத்திற்காய் நான் கதறணுமே ஜெபாவி போற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி போற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே முழங்கால்கள் முடங்கணுமே முழங்கால்கள் முழங்கணுமே கண்கள் எல்லாம் புலமாகணும் என் கண்கள் எல்லாம் புலமாகணும் ஜெபாவி போற்றணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி போற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே தானியல் போல மூன்று வேளையோ தானியேல் போல மூன்று வேளையோ தவறாமல் நான் ஜெபிக்கணுமே கருத்து சொல்லுமா ஜெபிக்கணுமே ஜெபாவி போற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி போற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ஜபத்திலே திருக்கத்தக்கதாக கர்த்தருக்கு நேரம் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்ன போதிலும் நாங்கள் ஏதோ தகப்பனே 3 காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் எத்தனை முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்தபடியினாலே ஆண்டவரே இந்த விசேஷித்த நாட்களை நாங்கள் ஏதோ நியமிக்கையிலே எங்கள் வாழ்க்கையிலே இவைகள் தேவை என்று அறிந்து நீர் ஏதோ நியமித்து கொடுத்த இந்த முக்கியமான 3 காரியங்களையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் இருக்க ஏதோ தகப்பனே சந்தோஷமாய் இருக்க இதோ ஜபத்திலே ஏதோ தரித்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதனால் விசேஷித்த விதமாய் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமை ஊழியக்கார சகோதரியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இன்னும் 1000 ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை உம்முடைய ஆலயத்தை சுத்திகரிப்பதை உம்முடைய கண்கள் கண்டிருக்க ஆண்டவரே. உன்னுடைய ஆலயத்தை சுத்திகரிப்பதை உம்முடைய கண்கள் கண்டிருக்கும். வெகு நாட்களாய் பார்த்து வந்த காரியத்தை நீர் அவர்களை இதோ தகப்பனை உயர்த்த நினைத்த உன் நினைவுகளையும் இந்த நாளிலே உயர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ அருமை சகோதரியை உயர்த்தி அநேகருக்கு ஆச்சரியமாய் நிறுத்தி இதோ தகப்பனை கர்த்தருக்காக நான் இந்த இடத்துல இருந்த கர்த்தனை உயர்த்தி வச்சிருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கத்தக்கதாக மட்டும் இல்லாதபடிக்கு சத்தியத்தை எடுத்து பேசத்தக்கதாக நீர் உயர்வை கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இன்னும் 1000 ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்லத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த நாளிலே உயர்த்திருக்கிறீர். தொடர்ந்து உயர்த்துங்க, பலப்படுத்துங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நடத்துங்க. தேவ கிருபையும் உன்னத பலனும் இதோ தகப்பனை வேறு விரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம் ஆண்டவரே.
கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் இதோ தகப்பனே அநேக காரியத்தில் நீ நடத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நடத்த போகின்றதற்காக நன்றி ராஜா. வந்த எல்லா தேவ பிள்ளைகளும் உன் கரத்தில் தாழ்த்தி தரை மட்டும் ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. நாங்கள் இதோ கேட்க வேண்ட சத்தியத்தை எங்கள் இருதயத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷமாய் இருப்பது மட்டுமல்ல, உறுதியாய் இருப்பது மட்டுமல்ல, ஜெபத்திலே தரித்திருக்கத்தக்கதாக தேவன் தாமே இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பி இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றேன். இன்னும் இதோ தகப்பனே, தேவன் தாமே இவர்களை ஆசீர்வதித்து குறைவுகளை நிறைவாக்கி நிறைவாய் நடத்துங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விசேஷித்த நாட்களே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நீ நியமித்து கொடுத்து எங்களை நடத்தி வருகின்ற நன்மைகளுக்காக நன்றியும் இதோ தகப்பனை தெரிவிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி தரை மட்டும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே தொடர்ந்து நடத்துங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் பரத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியின் இடத்துல ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.